Hi, welcome back to my channel WinTrader. Evening market la easy crude oil trade பண்ணலாம். இப்போ crude oil பாக்கும்போது accurate entry exit fake reversal நம்ம soft WinTrader latest version உங்களுக்கு கிடைக்குமே. இப்போ இதுல பாக்கும்போது இன்னைக்கு என்னாச்சுனா இன்னைக்கு 18th ஜூலை performance தான். இன்னைக்கு பார்த்துட்டா மார்க்கெட் கண்டினியூஷன் பை தான் போயிட்டு இருக்காரு. மார்னிங்கில் நல்ல மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் எகைன் இப்போ மார்க்கெட் திரும்பி மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்காரு. 5 மினிட்ஸ்ல ஸ்கேல்பிங் பாக்கும்போது ஸ்கேல்பிங்ல ஒரு பை இப்ப கொடுத்தது 224ல கொடுத்தது. அதுக்கு என்ட்ரி 5856 கொடுத்திருக்கேன். டார்கெட் கீழ போட்டுருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்ராக்சிமேட் 17 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இப்போ crude oil பாக்கும்போது crude oil 15 மினிட்ஸ் தான் டைம் ஃப்ரேம் அக்யூரேட்டா இருக்கும். 5 மினிட்ஸ் செட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் தான் ஸ்மால் ட்ரேடுக்காக 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் தான் அக்யூரேட் வரும். இதுல சிம்பிளா யூஸ் பண்ணலாம் நம்ம சாஃப்ட்வேர்ல. இதுல பார்த்துட்டா தெரியும் இது ரெட் கலர் செல் தான், கிரீன் கலர் பை தான். இது இண்டிகேஷன் நமக்கு கிடைக்கும் போது நம்ம சாஃப்ட்வேர் ஒரு சிக்னல் வரும்போது இந்த மாதிரி அலர்ட்ல டீடைல்ஸ் காட்டி கொடுக்குமே. அதே மாதிரி மேலே பார்த்துட்டா அதுக்கு டைம், என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் எல்லாமே கீழே மேலே போட்டிருக்கேன். இதுல சிக்னல் பார்க்கும்போது கீழே கன்ஃபர்மேஷன் பார் கிரீன் அந்த மார்க்கெட் தைரியமா பையா இருக்கும். அது கீழே பார்த்துட்டா கிரீன் கண்டினியூஷன் தான். அது 2 டேஸா கிரீன் தான் கண்டினியூஷன் போட்டிருக்காரு. இன்னைக்கு பார்த்துட்டா எஸ்டர்டே பை கொடுத்த கண்டினியூஷன் மேலே ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டேன். அப்ராக்சிமேட் 5804 ட்ரேட் எடுத்தது. அது நல்லா மேலே ஏறிட்டு 5885 வரை போயதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்காரு. அது கீழே வந்ததுக்கு அப்புறம் எகைன் பை போகுது. இந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு எகைன் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த டைம்ல தான் 5 மினிட்ஸ்ல அது என்ட்ரி கொடுத்தது. 5 மினிட்ஸ்ல இப்ப பார்க்கும்போது இப்ப பை தான் போட்டிருக்காரு. தைரியமா கண்டினியூ பண்ணலாம் சாஃப்ட்வேர் சொல்றேன். கீழே இப்படி கிரீன் தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது எகைன் மார்க்கெட் திரும்பி ஏறும் சாஃப்ட்வேர் சொல்றேன். இப்போ அந்த போர்ஷன் தான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பி ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்ல பிரேக் அவுட் தான் சாஃப்ட்வேர் சொல்றேன். இது 15 மினிட்ஸ் பார்த்துட்டா இது எஸ்டர்டே கொடுத்த பைசைக்கிள் தான் கண்டினியூஷன். அது ஆல்ரெடி கீழே கிரீன்ல இந்த தைரியமா எடுக்கலாம். அது இன்னைக்கு மார்க்கெட் எகைன் பிரேக் அவுட் போயிட்டு மார்க்கெட் இப்ப பார்த்துட்டா டோட்டலா 80 பாயிண்ட்ஸ் பை தான் மார்க்கெட். 5795 ட்ரேட் எடுத்து லாஸ்ட் சைக்கிள் அது 3 டார்கெட் ஹிட் ஆயதுக்கு அப்புறம் மார்க்கெட் எகைன் மேலே போயிட்டு இருக்காரு. இப்போ இதுல எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்தது ப்ளூ கலர், ஒயிட், ஆரஞ்சு அது எல்லாமே சைடுவேஸ் தான். இப்போ ட்ரேட் எடுக்கும் போது ரிவர்ஸ் போவதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா கலர்ல எக்ஸிட் பண்ணதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குமே. அதே மாதிரி அலர்ட் மெசேஜ் கிடைக்குமே. இதுல சிக்னல் ரிவர்ஸ் போயிட்டு அலர்ட் மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி கீழே கன்ஃபர்மேஷன் பார் சேஞ்ச் ஆயிடும். கீழே நமக்கு கிரீனா இருந்த மார்க்கெட் பை தான், ரெட்டா இருந்தா செல் தான். பார்த்துட்டா அந்த லாஸ்ட் பிரேக் அவுட் நல்லா மேலே ஏறிட்டது. 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டா 5 மினிட்ஸ் லாஸ்ட் சைக்கிள் இப்போ 23 தான். தைரியமா அந்த லாஸ்ட் சைக்கிள் ஹோல்ட் பண்ணலாம். அது ரிவர்ஸ் போகும்போது நமக்கு எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் அந்த ட்ரெண்ட் லைன், அந்த லைன் இஎம்ஏ மாதிரி லைன் காட்டி கொடுக்கும். அதே மாதிரி கீழே சேஞ்ச் ஆயிடும். எக்ஸாக்ட்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே ரிவர்சல் இண்டிகேஷன் தான். ஓகே, இப்போ லைவ் டெமோ எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுது லைவா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.